கனியமுதே கருணை கடலே
அஞ்சக மொழி புமையும் வீட்டில் இந்த அழகி மதுரையிலே தாயி மகமாயி பரமேஸ்வரி சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத் தனங்களில் வல்லமை தந்துடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளமும் நிறத்தாளை அங்கையில் பாசுரங்குதமும் கரும்பு வெள்ளம் சேர்த்தாளை முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்குமில்லை என்று முத்தாள் அம்மன் முண்டக்க கண்ணி அம்மன் இந்த புவனம் முழுவதும் நிறைந்திருக்கும் மகாசக்தி மாரியம்மனை வணங்கிவிட்டோம் இல்லையா? வணங்கணுமா இல்லையா? நீங்க சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காம அக்காவுக்கு அப்பா கேட்ப ரசிக்கிறீங்களா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். நாங்க வந்த உடனே ஒரு அண்ணன் பேசினாங்க, அருமையா பேசினாங்க. எல்லாமே உள்ள அனைத்து பேருமே ரசிக்கக்கூடிய ஆளுங்க தான் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பெருமையா இருந்தது. நாடகத்துக்கு கூட எனக்கு நான் எல்லாம் எழுதிருந்து போயிடுவாங்க, அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு சிறப்பான இடத்துல, இவ்வளோ ஒரு மங்களகரமான இடத்துல, இவ்வளோ ஒரு அமைதியாக உட்காந்து நாடகத்தை கண்டு கழிக்கிறீங்க அப்படின்னா உங்களையெல்லாம் நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் விடுகிற வரையும் நாடகத்தை கண்டு கழித்து எங்களுக்கு 2 பேர்த்துக்கு யாராக இருக்குது முருகனுக்கும் எனக்கும் கல்யாணம் செய்து வச்சுட்டு தான் நீங்கள் அனைவரும் வீட்டுக்கு போகணும். உங்களுக்கு தான் அது இடையில இறங்கி போயிடாதீங்க வீட்டுக்கு. அதனால முருகா முருகனே நீங்க எங்க இருக்கீங்க? முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே உன் தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கை தொழுவேன் நான் என்று அப்படி போடு. முருகனை நினைச்சு கும்பிடுவான். அவர் தான் எல்லாத்துக்குமே. ஹலோ 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 சத்தியம் சிவா சுந்தரம் சரவண திருப்புகழ் மந்திரம் அழகல் முருகனிடம் ஆசை வைத்தே
எந்த ஊருக்கு எப்படி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஏஜென்ட் அண்ணன் அருமையா சிறப்பான ஒரு நடிகர்களை தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எல்லாருமே இந்த நாரதர் போட்ட பையன் இருக்கு, சரி பவுடர்லாம் போட்டுட்டு வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு போனேன். பாத்துக்கங்க, இந்த பாண்டி நாட்டு தாங்க படம் பார்த்தீங்களா? அதுல செந்தில் போய் ஒரு புதருக்குள்ள பட்டு கிடப்பான் பாருங்க, அதை கூட பன்றி நினைச்சு சுட போவாங்க. அது போல நான் என்ன பண்ணிட்டு ஏதோ போட்டு வயிற்றுல போய் பதத்துக்கு முடிச்சு விட்டேன். நானும் அந்த நாரதர் போடுற பையனை அவர் எழுத ஐயோ வயிறு போச்ச யார் மாதிரி அப்படின்னு அவர் எழுந்தாரு. வயிற்றுக்கு ஓடியாந்துட்டேன். உள்ள வந்து ஏமா மனுஷ படுத்திருக்கிற தெரியல உனக்கு, வயிற்றுல போட்டு இந்த மீதி நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓடியாந்துட்டேன். பாவம் அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியல. அருமையான நாரதர்னு நல்லா பேசக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா கணேசன். எத்தனை நாரதர் வந்தாலும் சரி, ஆனா இந்த ஜோதி பக்கத்துல நிக்கிறதுக்கே கொஞ்சம் பயப்படணும். என்ன இவரு பயப்பட மாட்டேங்கிறாரு? ஐயா ஏன் பயப்பட மாட்டேங்கிறாரு? அவர் தான் என்ன பார்த்து பயந்துட்டு கிடக்குறாரு. ஜோதி வந்திருக்காமல ஜோதி வந்திருக்காமல அப்படின்னு அதெல்லாம் அனுசரிச்சு கூட்டிட்டு போய் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்மளாம் என்ன செய்யணும்? தந்தை பேர் நம்பி, தாயின் பேர் நங்கை மோகனி, கூட பிறப்பாத சகோதரர்கள் 7 பேர் காவலுக்கு வந்திருக்கோம். நந்தமனத்துக்கு போகணும், ஆடி பாடி விளையாடணும் அப்படின்னு இப்படி ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்ததுல எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கேன். தம்பி முருகனை வாழ்த்து இப்ப பாட போறேன். ஆனா அவருக்கு எனக்கு தான் கல்யாணம். 5 வயசுல இருந்து அவரையே நினைத்து வழி மீது விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறேன். அவர் எப்பொழுது வருவார் வருவார் என்று. உங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன், முருகனுக்கு எனக்கு கல்யாணம் ஆகும், நடந்தே தீரும். அப்பொழுது நான் வந்து உங்க எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுப்பேன். நீங்க எல்லாரும் வருவீங்களா? கல்யாணத்துக்கு வர்றீங்களா? அக்கா வர்றீங்களாக்கா?
அவசியம் மொய் எழுதுங்க. யார் வந்தாலும் வரவே வந்தவங்க அண்ணே சாப்பாடா? நாங்க எப்போதுமே சைவம் தானே, அசைவத்துக்கு வேலையே கிடையாது. எதுக்கு அப்படியா? நாங்க எப்போதுமே அசைவம் தான், சைவத்துக்கு வேலையே கிடையாது. நீங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு மொய் வைக்கணும், எங்களை நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க 2 பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு பெரிய ஆசை. நீங்க எல்லாருமே இருந்த நாடகத்தை பார்த்துட்டு போகணும், சரியா? முருகா நான் உன்னை வாழ்த்தை பாடுகிறேன், நீ வர வேண்டும், நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். நான் உன்னை வாழ்த்தை பாடுகிறேன், ஆத்தடி நீங்க எல்லாம் தூங்குறீங்க, ஏதோ ஏனோ தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன். பாடுறதை இவ்வளவு அருமையா ரசிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது. பாடி முடிச்சோடனே இப்படி ஒரு கைதட்டல் விழுந்தா தானே எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும், கொஞ்சம் உற்சாகமா இருக்கும், இன்னும் நல்லா பாடணும், நல்லா தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். பாடி முடிச்சதுக்கு ஒரு கைதட்டு, நல்லா இருந்தா நல்லா இல்லாட்டி ஒரு கைதட்டல் கொடுங்க, அருமையா பாடிடுவோம். சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு பக்கம் விளங்கலப்பா. நம்ம ஊருக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு, சிறப்பாக அமைச்சிருக்காங்க. ஆல்ரவுண்ட் பார்த்தீங்களா, என்ன ஒரு பரபரப்புறப்பொருள். ஊர்வடி கே பாலா அவர்கள் என் மனதில் சிறகை என் மனவானை சிறகை பிடிக்கும் மன்னப்பறவைகளை இந்த பாடல் காசி படத்தில் பாடும்படி ரூபாய் 201 வழிபடுத்தி ஒருபடுத்தி அன்பு நல்ல உள்ளவர்களுக்கு எங்கள் கலைஞர் சார் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை கொடுத்துடலாம். இப்ப யாராவது இந்த ஊர்ல யாராவது காதலிச்சிருக்கிறீங்களா? என்ன அதானே பாத்து
காதலிக்காத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நீங்க எல்லாம் காதலிச்சிருக்கீங்க தானே ஐயா? காதலிச்சிருக்கீங்களா ஐயா? நீங்க தான் சிரிச்சுட்டே இருக்கீங்க. அருமையா மங்களகரமா. நீங்க காதலிச்சிருக்கிறீங்களா? அடையாம நீ போய் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற. அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. காதலிக்காத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாருமே காதலிச்சிருக்கீங்க. இப்ப நான் கூட உங்களை தான் காதலிக்கிறேன். எப்படின்னா என் மீது அளவற்ற அன்பு வச்சிருக்கீங்க. நானும் உங்க மேல அளவுக்கு மேல ஒரு அன்பு வச்சிருக்கேன். அதான் காதல். அன்பு என்றால் என்ன? காதல். அதான் உங்க மேல நான் அளவுக்கு மேல அன்பு வச்சிருக்கேன். உங்க எல்லாத்தையும் நான் காதலிக்கிறேன். எல்லாத்தையும் முருகே ஒரு ஆள் மட்டும் என்னதான் காதலிக்கிறார். வேற யாரையும் காதலிக்க விடுவேனே நானு? மாட்டாங்கண்ணே. என்னையே தஞ்சம் என்று அவர் இருக்காரு, அவரையே தஞ்சம் என்று நான் இருக்கேன். அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அண்ணன் ஜெய்கே பார்த்தீங்களா குரல? இவ்வளோ அருமையாக வாசிக்கிறாரு, இவ்வளோ அருமையாக பாடுறாரு. அண்ணன் ஆள்றவுண்டு தான். பாட்டை தொட்டோன்னு பரபரன்னு இருக்கு. அவ்வளோ அருமையாக வாசிக்கிறாங்க. மிருதங்கார தம்பி அடறதா எவ்வளோ சிறப்பாக வாசிக்கிறாரு பார்த்தீங்களா? தும்பிட்டீங்களா? நல்லா வாசிக்கிறேன். ஏன்டா மிருதங்க ரெண்டு பேருமே வாசிக்கிறாங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே. இந்த இடத்துல தான் நிறைய நேரம் தொழில் செய்யணும். இவங்களை ஆசைப்படுறாங்க நல்ல முறையில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அதனால அவரை நினைச்சே பாடிக்கிட்டு இருக்கணும். நண்புள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். காதலுக்கு ஆரம்பிச்சுட்டா பசிக்காது. தண்ணி குடிக்க கூட மனசு வராதான். தூக்கம் வராது.
எங்கே போய் நிற்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றதே ஒன்றும் தோணாதான். காதலுக்கு ஆரம்பிச்சிட்டாலே காதல் வந்து அவ்வளோ ஒரு பைத்தியமானது, பித்து பிடிச்சது இல்லையா? இப்போ நான் வந்து காதல் தேடி போய்கிட்டே இருக்கேன் பக்கத்தில். போங்க போங்க. மனம் என்ன மேலே மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது? மனம் என்னும் மேடை முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது? நல்லா வாசிக்கிறாருன்னு சொன்னீங்க, நல்லா வாசிக்கிறாருல. நான் பாடிட்டு இருக்கும்போது நான் கவனிச்சேன், நீங்க வந்து அந்த தம்பியை கை நீட்டி சொன்னீங்க அருமையா வாசிக்கிற பிள்ளைல. இப்படி பக்கமேல அமைஞ்சிச்சுன்னா பாடாதவங்க கூட பாடலாம் இல்லையா? அருமையா சிறப்பா அமைச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன் தங்கம். அதாவது இவ்வளவு ஒரு பாடுறது, இவங்க வாசிக்கிறது, இவ்வளவு ஒரு இனிமையா கேட்கக்கூடிய காரணம் என்ன? அருமையா தம்பி மைக்செட் ஜிப்பர் நல்லா போட்டு கொடுத்துருக்கீங்க. பிருந்தாவனத்துல இருந்த மாதிரியே இருந்துச்சு. சரவண பையன் இதில் ஏதாவது அறந்தாங்கி வடக்கு வீதி வி செல்வராஜ் நாடக நடிகர் நினைவாக செல்வராஜ் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் சார்பாகவும் திருப்பரங்குன்றம் சிரித்த என்ற பாடல் அல்லது சரவண பையன் என்ற பாடலை பாடுபடி ரூபாய் 50 அன்பளிப்புள்ளார்கள். அன்பளிப்பில் தான் உள்ளவங்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி மேடம். மனமார்ந்த நன்றி. நன்றி அந்த வணக்கம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு ஒரு அருமையை ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டை பரவாயில்லையே, சரவண பொய்கள் முருக பாட்டு அருமையான பாடல் இல்லையா? 2 பாட்டுமே பாடுறேன் உங்களுக்காக. நான் பாடுறேன் ஒரு படி. இப்போ காலைல எங்கள்கிட்ட வந்து கல்யாணம் ஆகிறப்ப ஒரு பாட்டு, சரியா? Thank you.